இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு தாயின் வயிற்றிலே எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். இந்த உலகத்துல பிறந்த குழந்தையை அந்த தாய் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க என்று நமக்கு தெரியும். அதை காட்டிலும் ஆண்டவர் நம்முடைய அவயங்களை உருவாக்கின தேவன். இந்த அவயங்களை அவர் எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று ஏசப்பா நமக்கு சொல்லுகிறதையும் நம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அன்புள்ளவரா இருக்கிறார், அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன். ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்று ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியும். அதை கடந்து வந்திருக்கீங்க. ஆனா ஏசப்பா நாம் பாவத்தில் விழக்கூடாது என்று நம்மை எப்படியெல்லாம் அவர் பாதுகாக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாயை காட்டிலும் ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் நேசித்து, பாவம் செய்யும் போது அவர் நம்மை விட்டு விலகினாலும் துக்கப்படுத்தினாலும் நாம் அப்பா என்று கூப்பிடும் போது, நாம் மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்மை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி உள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குழந்தைங்க எவ்வளோ தவறு செய்தாலும் என்ன செய்வாங்களா, அந்த பிள்ளைங்களை அப்பா அம்மா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையே என்ன சொல்லுகிறது? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உனக்கு நீதி செய்வேன், நான் நியாயாதிபதியாக உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை ஏந்துவேன், நீ தாயின் வயிற்றிலே தோன்றுவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை அறிந்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் இன்றைக்கு நாம் புலம்பலோட இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம். ஆனால் தாயின் வயிற்றிலே நீ தோன்றுவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை அறிந்த தேவன், நம்ம அறிந்த தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரோ? நம்மை ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை சுமப்பேன், ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் தகப்பனா நிற்கிறார், ஒரு தாயாய் நிற்கிறார், ஒரு நண்பனாய் நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறார் என்று ஆண்டவரை ருசித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கலை என்று விலகி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் பிரியமானவர்களே. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உன் தாய் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை. தான் நாம் தாயின் வயிற்றிலே தோன்றுவதற்கு முன்னே உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை, உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள், தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒரு தாய் தேற்றுவதைப் போல நான் உன்னை தேற்றுவேன், தேற்றி கொண்டு இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பெரிய பிரச்சனையில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அந்த பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் தகப்பன் பெரியவராய் இருக்கிறார். உன் சூழ்நிலை மாறும், உன் நிந்தனைகள் மாறும், உன் அவமானங்கள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். தாயின் கருவிலே உங்களை அறிந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல, மனமாற புத்திரரும் அவர் அல்ல. அவர் உதவி சொன்னது அது ஆகும், அது நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனையோட வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க, நீதி செய்யுங்க, நியாயாதிபதியாக நீர் கடந்து போகும்படி நான் செபிக்கிறேன் ராஜா. ரத்த கோட்டைகளை மறைங்க, எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு அற்புதம் அந்த குடும்பங்களுக்கு நீங்க செய்யும்படி நான் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.